அது எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமான திருப்பங்களால் நிறைந்ததாக இருக்கும். நீங்க ஒண்ணு நினைத்து உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குவீங்க. ஒரு நல்ல காரியங்களை கூட நீங்க ஒண்ணு நினைத்து தொடங்குவீங்க. ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத இடங்களுக்கும் உங்களை கூட்டு போய் நிறுத்திவிடும். இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு மாறீங்க. யாராலும் கணிக்க முடியாத மாற்றங்களாலும் நிரம்பிய ஒரு கதையாக உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் இருக்கும். யாராலையுமே உங்களுடைய கணிப்பை கணிக்கவே முடியாது. மற்றவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களால சொல்லவும் முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். நீங்க பிறந்தது முதலே மற்றவங்களை போல நீங்க சிந்திக்கவில்லை. மற்றவங்களை போல நீங்க சிந்திக்காம உங்களுடைய வாழ்க்கையை மட்டுமே நீங்க பார்த்து வளர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. எல்லாரும் ஒரே வழியில் நடந்தால் நீங்க ஏன் அந்த வழி சரி என்று கேட்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. எது நடந்தாலும் அதுல உடனே நீங்க கேள்வி கேட்டு அதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. அதனால தாங்க சிலர் உங்களை புரிந்து கொள்ள முடியாம இவர் கொஞ்சம் வேற மாதிரி என்று சொல்லியிருப்பாங்க. ஏன் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்க கூட நல்லா தான் பழகியிருப்பாங்க. ஆனா ஒரு சில நேரங்கள்ல நீங்க நடந்து கொள்ளக்கூடிய விதங்களை பார்த்து அவங்களே ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சில உறவுகள் உங்களை தூரமாகவே வைத்திருப்பாங்க. நெருக்கமாக இருந்தவங்க கூட உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தூரமாக வைத்திருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனா உண்மையில சொல்லணும்ங்கிறது என்ன தெரியுமா? நீங்க வேற மாதிரி கிடையாது. நீங்க முன்ன போகக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. எல்லாத்தையும் கேள்வி கேட்டு அது ஏன் நடக்கு, எதற்காக நடக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு உங்களுக்குள்ள திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. சின்ன வயதிலிருந்தே நீங்க தனியாக இருந்தாலும் தனிப்படாத ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. உங்களுடைய மனதுக்குள்ள ஒரு தனி உலகம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். நிறைய கனவுகள் கண்ட ஒரு உலகமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவங்க ஒரு படி எடுத்து வைத்தாங்கன்னா நீங்க 3 படிக்கட்டுகள் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதராக எப்போதுமே இருக்கும். மற்ற குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தாலும் நீங்க ஏதோ ஒரு விஷயத்த யோசித்து கொண்டிருப்பீங்க. அவங்க ஏன் விளையாடுறாங்க அப்படின்னு நீங்க யோசித்து நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்ம முன்னேறலாம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க மற்ற நபர்களை விட முன்னாடி அது வித்தியாசமான ஒரு தனமா யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இதுவரைக்கும் நீங்க இருந்து கொண்டு இருப்பீங்க. சில நேரங்கள்ல சொல்லணும் அப்படின்னா நீங்க பேசாம அமைதியாக இருந்திருப்பீங்க. இப்படி பேசாம அமைதியாக இருந்ததால் கூட இவங்க எதையோ உள்ளுக்குள்ள வைத்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு இவ்வளவு பெரியவங்க நிச்சயமாக நினைத்திருப்பாங்க. ஆனா நீங்க அதிகமா யோசிப்பீங்க. அதிகமா யோசித்து கொண்டு இருப்பதால அனைவரிடமும் அவ்வளவா பேச மாட்டீங்க. கேட்டதுக்கு மட்டும் பதில கூறிவிட்டு நீங்க அமைதியாக இருந்து கொள்வீங்க. உங்களுக்குள்ள ஏதேனும் ஒரு சந்தேகங்கள் ஒரு கேள்விகள் ஏற்பட்டால் மட்டும் அதற்கு நீங்க பதில் கேட்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் இதுவரைக்கும் நீங்க இருந்து கொண்டும் இருப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையாகத்தாங்க இருக்கும். நீங்க எல்லோரிடமும் ஓப்பனா இருக்க மாட்டீங்க. எதையும் ஓப்பனா கூற மாட்டீங்க. இவங்களுடைய வாழ்க்கை துணையிடம் கூட நீங்க எதையும் முழுமையாக கூற மாட்டீங்க. நீங்க உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை கூட யாரிடமும் நீங்க வெளிக்காட்டுவது என்பது அரிதான ஒரு விஷயமாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை உடன் பிறந்தவர்கள் என யாரிடமும் நீங்க எதை பற்றியுமே கூறியிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகவும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் தாங்க நீங்க இது வரைக்கும் வாழ்ந்து கொண்டே வந்திருப்பீங்க. நீங்க வளர வளர உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு விஷயமானது ஆரம்பித்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பிப்பீங்க. அவங்க திருப்பி உதவி செய்யறாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து தான் அவங்களுக்கு நீங்க உதவி செய்வீங்க. ஆனா உங்களுக்கு தேவையான நேரத்தில் யாரும் இல்லாத ஒரு நிலைமை நிச்சயமா நிறைய இடங்களில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். நீங்க எத்தனையோ நபர்கள் தெரிந்தவங்க தெரியாதவங்கன்னு எத்தனையோ நபர்களுக்கு உதவி பண்ணியிருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு தேவை அப்படின்னு ஏற்படும் பொழுது அந்த ஒரு நேரத்துல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த ஒரு நேரத்துல நீங்க மிகவும் ஒரு சிக்கல்ல ஆளாகி இருப்பீங்க. நம்ம எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணணும். ஆனா ஒருத்தவங்க கூட முன் வந்து நமக்குன்னு உதவிக்கு நிக்க மாட்டேங்காங்களே அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். ஒரு நண்பர் பிரச்சனையில இருந்திருப்பாங்க. நீங்க எல்லாவற்றையும் விட்டு அவங்களுக்காக ஓடி போய் உதவி பண்ணியிருப்பீங்க. அது பண பிரச்சனையா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களோட குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும். ஆனா அந்த ஒரு நண்பர்களுக்காக நீங்க கூட நின்று இறுதி வரைக்கும் நின்று அந்த ஒரு பிரச்சனையை முடித்து விட்டு வந்திருப்பீங்க. ஆனா ஒரு நாள் உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தபோது நீங்க எதிர்பார்த்தவங்க யாரும் உங்களுடைய அருகில் இல்லாம போயிருந்திருப்பாங்க. அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மன வருத்தங்களை நிச்சயமா கொடுத்து கொண்டுதாங்க இருக்கும். நீங்க எதிர்பார்த்தவங்க வராம இருப்பாங்க. அதுதான் உங்களுடைய மனவேதனைகளுக்கு நிச்சயமா ஆளாக்கி இருக்கும். இந்த ஒரு தருணம் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொடுத்திருக்கும். நான் எல்லாருக்காக இருக்கிறேன். ஆனா எனக்காக யார்? அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்களுடைய மனதிற்குள் ஆழமாக பதிய வைத்திருக்கும். இனிமே நமக்குன்னு யார் வராங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில மட்டும்தான் நம்ம நன்மைகளை பண்ணணும் அப்படின்னு புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. குடும்பத்துல கூட நீங்க எப்போதும் ஒரு
மதிப்பு மிக்க ஒரு நபராகத்தான் எப்போதுமே இருப்பீங்க. ஆனா உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஐடியாக்கள் எல்லாருமே புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தான் உங்களுடைய எண்ணங்களும், உங்களுடைய ஐடியாக்களும், உங்களுடைய பேச்சுக்களும் எப்போதுமே இருக்கும். நீங்க ஒரு புதிய விஷயத்த சொல்லும் பொழுது, சிலர் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அந்த ஒரு தருணங்கள்ல நீங்க அமைதியாகி விடுவீங்க. பேசாம, ஆர்கியூ பண்ணாம, உங்களுக்குள்ள உங்களுடைய உலகத்துக்குள்ள நீங்க மறுபடியும் அத ஆரம்பிப்பீங்க. நம்ம என்ன பண்ணுனா மத்தவங்க நம்மள மதிப்பாங்க. நம்ம கூறுவதற்கு அவங்க எந்த விதமான பதிலும் கூறாம இருந்தாங்கல்ல, இனிமே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள பார்த்து அவங்களே நம்மள தேடி வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. அதற்காக எல்லா விதமான வேலைகளையும் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு தாங்க இருப்பீங்க. உங்களுடைய காதல் வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு அது கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாகவே தாங்க இருக்கும். நீங்க ஒருவரை நேசிச்சா அவங்கள ஒரு நண்பராகவும் இல்லைன்னா லைஃப் பார்ட்னராகவும் தான் நீங்க பார்ப்பீங்க. ஆனா உங்களுடைய எமோஷனலான எக்ஸ்பீரியன்ஸ் குறைவாக இருப்பதால அவங்க உங்களை புரிந்து கொள்ள முடியாம கூட போயிருப்பாங்க. நீ என்ன நினைக்கிறேன்னு புரியலை என்று அவங்க சொன்ன தருணங்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்க அன்பு கொடுத்தாலுமே அதை காட்டாததால் அந்த ஒரு உறவு மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தூரமாக போயிருக்கும். அந்த ஒரு பிரிவும் உங்களை வெளியில் பாதிக்காத மாதிரி இருந்தாலுமே உள்ளுக்குள்ள அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொண்டு வந்து சேர்த்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். இருந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கூறுங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு கும்பம் ராசி என்பர்களின் வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு அத்தியாயம் நிச்சயமாக தொடங்க ஆரம்பிக்கும். அது ஒரு திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்காது. ஆனா அந்த மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷனாக இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு நல்ல விஷயத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா அது உடனே நடக்க போவது கிடையாது. பொறுமையாகத்தான் நடக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்க உங்களுக்குள்ள ஒரு தெளிவை உணர ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ விஷயங்கள்ல குழப்பமாக இருந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக இருக்கும். அந்த குழப்பமான விஷயங்கள்ல என்ன முடிவு எடுக்கலாம், என்ன முடிவு எடுத்தா நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு நீங்க தெளிவு இல்லாம உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இப்போது உங்களுக்குன்னு ஒரு பொறுமையான ஒரு மெதுவான ஒரு தெளிவு உங்களுக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். நீங்க யாருடன் இருக்கணும், என்ன பண்ணணும், எந்த ஒரு பாதையில பயணிக்கணும் அப்படின்னு உங்களை நீங்களே இந்த ஒரு நேரத்துல வடிவமைத்துக் கொள்வீங்க. உங்களுடைய எல்லா கேள்விக்குமான பதிலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையை எப்படி உயர்த்தி கொண்டு போகணும் அப்படின்னு உணர்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாகும். ஒரு நாள் நீங்க திடீர்னு உங்களுடைய முடிவு எடுப்பீங்க. ஒரு முடிவை நீங்க திடீர்னு எடுப்பீங்க. அது ஒரு வேலை சம்பந்தமான ஒரு முடிவாக கூட இருக்கலாம். ஒரு புதிய ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம். ஒரு முடிவா இருக்கலாம். ஒரு வேலை சம்பந்தமா இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்டா இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஒரு டிசிஷனாக கூட இருக்கலாம். ஆனா அந்த ஒரு முடிவு இந்த ஒரு நேரத்துல எந்த அளவுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்குள்ள நடக்கிறது அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். ஆனா அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய முதல் ஸ்டெப்பா இருக்கும். அதனை பார்த்து நீங்க மிகப்பெரிய அளவுல பெருமைப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு முடிவை நீங்க நிச்சயமா எடுப்பீங்க. உங்களுடைய ஐடியாஸ் இது வரைக்கும் உங்களுடைய மனதில் மட்டும்தாங்க இருந்திருக்கும். இப்போது அதை நீங்க வெளியில வர ஆரம்பிக்க தொடங்கும். உங்களுடைய மனதிற்குள்ள எவ்வளவு ஐடியாக்கள் இருந்தாலும் அதை இப்போ நீங்க வெளியே கொண்டு வந்து காமிப்பீங்க. நீங்க அது சம்பந்தமா பேசவும் ஆரம்பிப்பீங்க. மனதிற்குள் இருப்பதை வெளியே பேசுவீங்க. அதனால போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஆதரவு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு இந்த ஒரு நேரத்துல மதிப்பு கிடைத்து மக்கள் உங்களை கேட்க ஆரம்பிப்பாங்க. இவங்க சொல்வது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு உணர்வாங்க. உணர்ந்தாலும் இது பண்ணி வந்தோம் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நிச்சயமா உருவாகும் அப்படின்னு அனைவருமே இதை ஏற்றுக்கொள்வாங்க. ஒரு எதிர்பார்க்காத அன்எக்ஸ்பெக்டடான சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. அந்த நபர்கள் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே உங்களை ஏற்றுக்கொள்வாங்க. அந்த ஒரு உறவு உங்களுக்கு ஒரு புதிய ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் இப்படி இருந்தாலும் யாராவது என்ன புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா அது இப்பொழுது ஆமா அப்படின்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். பைனான்சியலாகவும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். நீங்க இதுவரைக்கும் இவ்வளவோ பிரச்சனைகள்ல இருந்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது இவ்வளவு பெரிய தடைகள்ல நீங்க இருந்திருந்தாலும் அது அனைத்திற்கும் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்க வந்துவிட்டீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் என்பது வர ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிலையான ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போய் கொடுக்குங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா உங்களை நீங்களே முழுமையா அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். இதனால உங்களுக்குள்ள ஒரு தனிமை, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தனைகள் இது எல்லாம் இப்பொழுது உங்களுடைய வீக்னஸாக இருக்காது. இதெல்லாம் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்பது உங்களுக்கு புரிய ஆரம்பித்து விடும். ஒரு நாள் நீங்க பின்னால திரும்பி பார்க்கும்போது நீங்க பட்ட கஷ்டங்கள், தடைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். எனவே கும்பம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை
மற்றவங்களை போல இருக்காது. ஆனா அதுதான் உங்களுடைய அழகாக நிச்சயமாக மாறும். உலகம் புரியாத கும்பம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நாள் உங்களுடைய உலகமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக நிச்சயமாக நீங்க உருவெடுப்பீங்க. அது இந்த ஒரு காலம் நிச்சயமா சீக்கிரமாகவே வரும். அதனை பார்த்து நீங்க மிகவும் பெருமைப்படுவீங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய உலகத்துக்குள்ள நீங்க மறுபடியும் அதை ஆரம்பிப்பீங்க. நம்ம என்ன பண்ணுனா மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க. நம்ம கூறுவதற்கு அவங்க எந்த விதமான பதிலும் கூறாம இருந்தாங்கல்ல, இனிமே நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து அவங்களே நம்மளை தேடி வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. அதற்காக எல்லா விதமான வேலைகளையும் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு தாங்க இருப்பீங்க. உங்களுடைய காதல் வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு அது கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாகவே தாங்க இருக்கும். நீங்க ஒருவரை நேசிச்சா அவங்கள ஒரு நண்பராகவும் இல்லைன்னா லைஃப் பார்ட்னராகவும் தான் நீங்க பார்ப்பீங்க. ஆனா உங்களுடைய எமோஷனலான எக்ஸ்பீரியன்ஸ் குறைவாக இருப்பதால அவங்க உங்களை புரிந்து கொள்ள முடியாம கூட போயிருப்பாங்க. நீ என்ன நினைக்கிறேன்னு புரியலை என்று அவங்க சொன்ன தருணங்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்க அன்பு கொடுத்தாலுமே அதை காட்டாததால் அந்த ஒரு உறவு மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தூரமாக போயிருக்கும். அந்த ஒரு பிரிவும் உங்களை வெளியில் பாதிக்காத மாதிரி இருந்தாலுமே உள்ளுக்குள்ள அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொண்டு வந்து சேர்த்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்குள்ள இருந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கூறுங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு கும்பம் ராசி என்பர்களின் வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு அத்தியாயம் நிச்சயமாக தொடங்க ஆரம்பிக்கும். அது ஒரு திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்காது. ஆனா அந்த மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷனாக இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு நல்ல விஷயத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா அது உடனே நடக்க போவது கிடையாது. பொறுமையாகத்தான் நடக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்க உங்களுக்குள்ள ஒரு தெளிவை உணர ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ விஷயங்கள்ல குழப்பமாக இருந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக இருக்கும். அந்த குழப்பமான விஷயங்கள்ல என்ன முடிவு எடுக்கலாம், என்ன முடிவு எடுத்தா நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு நீங்க தெளிவு இல்லாம உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இப்போது உங்களுக்குன்னு ஒரு பொறுமையான ஒரு மெதுவான ஒரு தெளிவு உங்களுக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். நீங்க யாருடன் இருக்கணும், என்ன பண்ணணும், எந்த ஒரு பாதையில பயணிக்கணும் அப்படின்னு உங்களை நீங்களே இந்த ஒரு நேரத்துல வடிவமைத்துக் கொள்வீங்க. உங்களுடைய எல்லா கேள்விக்குமான பதிலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையை எப்படி உயர்த்தி கொண்டு போகணும் அப்படின்னு உணர்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாகும். ஒரு நாள் நீங்க திடீர்னு உங்களுடைய முடிவு எடுப்பீங்க. ஒரு முடிவை நீங்க திடீர்னு எடுப்பீங்க. அது ஒரு வேலை சம்பந்தமான ஒரு முடிவாக கூட இருக்கலாம். ஒரு புதிய ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம். ஒரு முடிவா இருக்கலாம். ஒரு வேலை சம்பந்தமா இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்டா இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஒரு டிசிஷனாக கூட இருக்கலாம். ஆனா அந்த ஒரு முடிவு இந்த ஒரு நேரத்துல எந்த அளவுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்குள்ள நடக்கிறது அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். ஆனா அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய முதல் ஸ்டெப்பா இருக்கும். அதனை பார்த்து நீங்க மிகப்பெரிய அளவுல பெருமைப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு முடிவை நீங்க நிச்சயமா எடுப்பீங்க. உங்களுடைய ஐடியாஸ் இது வரைக்கும் உங்களுடைய மனதில் மட்டும்தாங்க இருந்திருக்கும். இப்போது அதை நீங்க வெளியில வர ஆரம்பிக்க தொடங்கும். உங்களுடைய மனதிற்குள்ள எவ்வளவு ஐடியாக்கள் இருந்தாலும் அதை இப்போ நீங்க வெளியே கொண்டு வந்து காமிப்பீங்க. நீங்க அது சம்பந்தமா பேசவும் ஆரம்பிப்பீங்க. மனதிற்குள் இருப்பதை வெளியே பேசுவீங்க. அதனால போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஆதரவு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு இந்த ஒரு நேரத்துல மதிப்பு கிடைத்து மக்கள் உங்களை கேட்க ஆரம்பிப்பாங்க. இவங்க சொல்வது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு உணர்வாங்க. உணர்ந்தாலும் இது பண்ணி வந்தோம் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நிச்சயமா உருவாகும் அப்படின்னு அனைவருமே இதை ஏற்றுக்கொள்வாங்க. ஒரு எதிர்பார்க்காத அன்எக்ஸ்பெக்டடான சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. அந்த நபர்கள் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே உங்களை ஏற்றுக்கொள்வாங்க. அந்த ஒரு உறவு உங்களுக்கு ஒரு புதிய ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் இப்படி இருந்தாலும் யாராவது என்ன புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா அது இப்பொழுது ஆமா அப்படின்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். பைனான்சியலாகவும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். நீங்க இதுவரைக்கும் இவ்வளவோ பிரச்சனைகள்ல இருந்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது இவ்வளவு பெரிய தடைகள்ல நீங்க இருந்திருந்தாலும் அது அனைத்திற்கும் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்க வந்துவிட்டீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் என்பது வர ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிலையான ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போய் கொடுக்குங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா உங்களை நீங்களே முழுமையா அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். இதனால உங்களுக்குள்ள ஒரு தனிமை, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தனைகள் இது எல்லாம் இப்பொழுது உங்களுடைய வீக்னஸாக இருக்காது. இதெல்லாம் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்பது உங்களுக்கு புரிய ஆரம்பித்து விடும். ஒரு நாள் நீங்க பின்னால திரும்பி பார்க்கும்போது நீங்க பட்ட